டிடிவி தினகரனுக்கு எதிரான வழக்கை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாபஸ் பெற்றுள்ளார். அதிமுக துணை பொதுச் செயலாளராக இருந்த டிடிவி தினகரன் கடந்த 2017ஆம் ஆண்டு அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். பின்னர் அவர் 2018ஆம் ஆண்டு மார்ச் மாதம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கினார். அப்பொழுது அதிமுகவின் கொடியை போன்று கருப்பு, வெள்ளை, சிவப்பு நிறங்கள் கொடியும் அதன் நடுவே ஜெயலலிதா புகைப்படமும் பயன்படுத்தியிருந்தார். இதையடுத்து அவருக்கு எதிராக சென்னை கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் டிடிவி தினகரனுக்கு எதிராக அப்போதைய அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் 2019ஆம் ஆண்டு வழக்கு தொடர்ந்தனர். அதில் ஜெயலலிதா பெயர், அவரது புகைப்படம் அதிமுகவின் கட்சி கொடியில் உள்ளது போல் கருப்பு, வெள்ளை, சிவப்பு வண்ணங்களை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. கடந்த 5 ஆண்டுகளாக நிலுவையில் இருந்து வந்த இந்த வழக்கு சென்னை 3வது கூடுதல் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி RKP தமிழரசி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கை வாபஸ் பெறுவதாக எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டார்.